டேய் உங்க அப்பாடா. அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போகிறேன். ராஜு, டைம் ஆயிடுச்சு, சாப்பிட வரலையாடா? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், சும்மா கால் பண்ணியிருக்காத. சரிப்பா. ஹலோ, ஏய் கட் பண்ணி விடுறேன். ஹலோ ராஜு. ஹலோ. கிஷோர், இங்க வா. வா வரம்பா. டேய் அப்பா கூப்பிட்றாரு, வந்துடுறேன். அப்பா 2 ட்ரெஸ் எடுத்திருக்கேன், ரெண்டுத்துல எது எனக்கு நல்லா இருக்கும் சொல்லுங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கு அதை எடுத்துக்கோ. ஒழுங்கா சொல்லப்பா, எது நல்லா இருக்கும்னு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு நல்லா இருக்குமா பார்த்து சொல்லுப்பா. நல்லா தான்மா இருக்கு. இது உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும் சொல்றேன்ல. நீ எப்பவும் இப்படிதான் பேசுவ. போ இதே பில் போடுப்பா நீ. தன் கைப்பிடித்து நடக்க தந்தையில்லாத குழந்தைகள் எத்தனையோ பேர்களுண்டு. தன் அப்பாவின் அரவணைப்பை தேடி ஓய்ந்த நெஞ்சங்களில் எத்தனையோ வலிகளுண்டு. அத்தனை ரணங்களையும் தாங்கியும் தாண்டியும் அவர்கள் வாழ்ந்ததுண்டு, வளர்ந்ததுண்டு. ஆனால் அப்பாக்களின் அரவணைப்பில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் பலர் பின்னாளில் அப்பாக்களை அரவணைத்து அன்பு காட்ட தவறுவதேனோ? தந்தை இருக்கையில் தனிமையை கொடுத்து தவறவிட்ட பின் தனிமையின் நினைவுகளால் நித்தமும் உன் நெஞ்சை சிதைக்கப் போகிறாயா? அப்பா எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் கடந்த பிறகும் ஒன்றுமே தெரியாதது போல் காட்டிக்கொண்டு குடும்பத்தின் மத்தியில் சிரித்து கொண்டிருக்கும் தந்தைக்கு நிகரான நம்பிக்கை ஊட்டும் புத்தகம் இந்த உலகில் வேறேதும் இல்லை. ஒவ்வொரு தந்தையருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.